MCR Pure Cotton Club, formals and casual shirts. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium, commercial and residential plots. சம்மர் வந்தாச்சு. எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இதில் பரணி நட்சத்திரத்தில் பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி பல பேர்கிட்ட லவ்வில் ஃபெயிலியர் ஆகிறவங்க வந்து பரணி 2ஆம் பாதம். பையனாக இருந்தால் லவ் ஓகே, பையன் வந்து காதல் திருமணம் பண்ணுவான், அதுவும் மதம் மாதிரி கூட பண்ணுவேன், ஜாதி மாதிரி கூட பண்ணுவான். ஆனால் பெண்களுக்கு திருமணம் அத்தனை பேருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும். உன்னை லவ் பண்ணுறேன் பெரிய சாதிச்ச விஷயம் மாதிரி பேசுவாங்க. ஆமாம், பருத்தி வீரன் கார்த்திக் மாதிரி சொல்லுவாங்க. முத்தலகு காதல் தான் போல. இதில் பூரா 4ஆம் பாதம் தான் விட்டுட்டு போனால் ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப பாசம் வைப்பாங்க 4ஆம் பாதத்துக்காரன். இப்போ 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்லாம் லவ் பண்ணுவாங்க, என்ன ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மேக்சிமம் அதிகமான ஃபெயிலியர் ஆகிறது உத்திரத்துக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி சித்திரைக்கு அதிகப்படியான லவ் ஃபெயிலியர் ஆகிறது. 4-5 வருஷம் கழிச்சு அப்புறம் தான் அவன் என் லவ்வரு, என் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லி அது வரையும் அது ஃப்ரெண்டுன்னே அறிமுகம் பண்ணிடுச்சு. ரைட்டுங்களா? 4 வருஷம் சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ ரகசியமா பொத்தி வச்சுப்பாங்க. இருங்க, முழுச கேளுங்க, வெளியில் எப்படி சொல்ல மாட்டாங்கன்னு பாருங்க. 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சுட்டு அந்த இவன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவனை தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? தனக்கு ஒரு நண்பன் வேணும், தனக்கு கீழ்ப்படுகிற மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணும்போது அது ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதாட்டிக்கும் அப்படியே இருக்கும். உத்திராடத்துக்கு இதுதான். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா ஜோதிடர் கணிகரையாவை சந்திச்சு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். எப்பயுமே நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். இப்போ இருக்கிறவங்க, நான் காதலிக்கிறேன், எனக்கு அந்த காதல் திருமணம் நடக்குமா, என் காதல் கை கூடுமா அப்படிங்கிறதுல எல்லாருமே வந்துட்டு ஜாதகக்காரர்கிட்ட கூட போய் அந்த விஷயத்த தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக காதல் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்க. முதலில் மேச ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் நடக்குமா, நினைச்சவங்களே வந்துட்டு அவங்க கரம் பிடிப்பாங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுங்க. கட்டாயம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நட்சத்திர வாரியாகவே நமக்கு போயிடலாம். ஏன்னா எந்தெந்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு எந்த பாதத்தில் இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு தான் நம்ம சொல்லியிருக்கோம், உறுதியை சொல்லலை. ஏன்னா அம்மா அப்பாலாம் பார்ப்பாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு ஒரு சாய்ஸு, அம்மா அப்பாவுக்கு ஒரு அலாட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ மேசராசியை பொறுத்தளவுக்கு அஸ்வின் நட்சத்திரத்தில் வந்து 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் லவ் மேரேஜ் ஆகும். அது ஏன்? ஆமாம், அந்த மாதிரி 1ஆம் பாதமும் 2ஆம் பாதம் 1ஆம் பாதத்தை போய் லவ் பண்ணணும்னு சொன்னாக்க நான் ஏற்கனவே எங்கள் அம்மா சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க மைண்ட் செட்டே எப்படி தான் இருக்கும். அதே மாதிரி அவனுக்கு லவ்வே பிடிக்காது ஃபஸ்ட்டு பாதத்தில் பிறந்தவனுக்கு. 4ஆம் பாதம் பிறக்கிறவன் அவங்க அம்மா சொல்லாமல் எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ண மாட்டான். இந்த 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க அதிகமாக விருப்ப திருமணம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகிடும். இதில் பரணி நட்சத்திரத்தில் பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி பல பேர்கிட்ட லவ்வில் ஃபெயிலியர் ஆகிறவங்க வந்து பரணி 2ஆம் பாதம். ஆமாம், ஏன்னா இங்கே பரணி 2ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்க. இவன் விரும்பி நிறைய பேர் போய் சொல்லுவான். அதேமாதிரி பெண்களுமே 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த பெண் தான் ஆணுகிட்ட போய் சொல்லியிருப்பான், ஆனால் அவன் ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். பரணி 2ஆம் பாதம் மட்டும் லவ்க்கு எப்போதுமே ஃபெயிலியர் ஆகக்கூடியது. 3ஆம் பாதம் சக்ஸஸ் ஆகும். மற்ற பாதங்களுக்கு திருமணம் ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. அதுக்கடுத்து கிருத்திய நட்சத்திரம் 4 பாதமே ரொம்ப விசேஷமான தகவல் சொல்கிறேன் பாருங்க. பையனாக இருந்தால் லவ் ஓகே, பையன் வந்து காதல் திருமணம் பண்ணுவான், அதுவும் மதம் மாதிரி கூட பண்ணுவான், ஜாதி மாதிரி கூட பண்ணுவான். ஆனால் பெண்களுக்கு திருமணம் அத்தனை பேருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும். ஏன் சார் மேசராசி பெண்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம்? மேசத்துலேயும் இருக்குது, ரிஷபத்துலேயும் இங்கே கிருத்திகை இருக்குது. இந்த 2 ராசிலையும் இருக்கிற கிருத்திகை நட்சத்திர பெண்களுக்கு வந்து மேக்சிமம் இவங்களை நல்லா கவனித்து பாருங்கள். இவங்க யாராவது ஒருத்தர் விரும்பணும்னு மனசுகள் நினைப்பாங்க, மறுநாள் இவங்க அப்பா 2 போடுவார், கண்டுபிடிச்சிருவாங்க வீட்டில். அதனால இவங்களுக்கு எப்போதுமே சக்ஸஸ் ஆகாது. கிருத்திகை நட்சத்திரம் ஆண்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்ப அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும். மேசராசி பெண்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். மேசத்துல பிறந்த கிருத்திகை நட்சத்திர பெண்களும் ரிஷபத்துல பிறந்த கிருத்திகை நட்சத்திர பெண்களுக்கும் தந்தையால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நடக்கும். ஆண்களுக்கு விருப்ப திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு. ரோஹிணிக்கு வந்து ரொம்ப விசேஷம், சரிங்களா? நிறைய லவ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ரோஹிணி தான். அத்தனையுமே ஃபெயிலியர் ஆயிடும். நிறைய பேரை லவ் பண்ணுவாங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ஆனா வந்து அத்தனையுமே ஃபெயிலியர் பண்ணிட்டு அழகா அம்மா அப்பா பார்க்குற பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணிட்டு நீட்டாக போய் செட்டில் ஆகிடுவாங்க. அதனால் யாராவது ரோஹிணியை லவ் பண்ணிங்கன்னா இப்போயே நீங்கள் போய் உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி பையனை பொண்ணை பார்த்துக்கிறது நல்லது, நம்பாது. அதே மாதிரி மிருகசீரிசம் வந்து இருக்குது. மிருகசீரிசத்துக்கு வந்து மேக்சிமம் வந்து பெண்களுக்கு வந்து மிருகசீரிசம் அதிகமாக சக்ஸஸ் ஆகாது. அதில் 2ஆம் பாதத்தில் இருக்க பெண்கள் வந்து இவங்க விரும்பி ஒரு பையனை போய் சொல்லுவாங்க, அவன் இவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவான்.
ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்த பசங்க எல்லாருமே சும்மா சரின்னு சொன்னா கோடி ரூபாய்க்கு கூட சொத்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு கிஃப்ட் வாங்கி கொடுத்து லவ் பண்ணுற பசங்கள்லாம் இருக்கானுங்க. ஆனால் ஒரு பொண்ணு கூட விரும்பாதுங்க. ஆமாம், ரைட்டுங்களா? இதுல வந்து 3ஆம் நட்சத்திரமே பயங்கரமான நட்சத்திரமே மிருக சிரிஷம் அப்படின்னு சொல்லும் போதே பயங்கரமா இருக்கு. ஆனா அவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகாது. ஆமா, ஆனா அதாவது லவ் மேரேஜ் பண்ணணும் தான் பிளான்லாம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகாது. கரெக்டா என்ன பண்ணாங்க, திருமணத்தப்ப நீட்டா போய் சைலண்டா திருமணம் பண்ணிட்டு பிறக்குவாங்க. அது மாதிரி ஏன்னா அதுல வந்து மிருக சீரிஸா 1ஆம் பாதம் வேணா பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி 3ஆம் பாதம் மேக்ஸிமம் 3ஆம் பாதத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியாக ஒரு 50% பேருக்காவது லவ் மேரேஜ் நடக்குதுன்னா இந்த நட்சத்திரத்தில் இந்த ஒரு ஆளுக்கு மட்டும்தான். அப்புறம் திருவாதிரை ஒன்றுமே வேண்டியதில்லை. நான் உன்னை லவ் பண்ணது தப்புடா சாமி, என்னை ஆளை விட்டுறான்னு ஓடிடுவாங்க. அவங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம ஓடிடுவாங்க. இல்ல திருவாதிரை நட்சத்திரக்காரவங்க ஓடிடுவாங்களா இல்ல திருவாதிரை நட்சத்திரம் லவ் பண்றவங்கள? நட்சத்திரத்தை லவ் பண்ணவங்க ஓடி போயிடுவாங்க. சூப்பர், ஓகே. அவங்களுக்கு மேக்ஸிமம் எந்த பாதத்துக்கு லவ் மேரேஜும் நடக்காது. எங்கிட்ட ஜாதகத்தில் ஏதாவது மாறி இருந்தால் தான் மேக்ஸிமம் திருவாதிரைக்கு லவ் மேரேஜ் கிடையவே கிடையாது. அதே மாதிரி புனர்பூசம் இருக்கிறதுல வந்து பெண்கள் எல்லாம் ஒருவனிடம் காதலை சொல்ல வேண்டுமானால் அவன் புனர்பூசத்தில் பிறந்திருக்கணும். அவ்வளோ அற்புதமான காதல் மன்னனா சார்? அவன் தான் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவான். புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் பண்ணுவாங்க புனர்பூசத்தில். ஏன் அப்படி? அந்த நட்சத்திரம் அவ்வளவு அழகா இருப்பாங்க, அவ்வளோ தன்மையா இருப்பாங்க, அவ்வளோ இனிமையா இருப்பாங்க. ஆனால் யாரையும் காதலிக்க மாட்டாங்க. அதுதான் இதில் வந்து ஒரே ஒரு சிலர் மட்டும் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் ஒரு சிலர் காதலில் விழுவாங்க. மீதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 4ஆம் பாதம் எதுவுமே காதலில் விழுகாது. 3ஆம் பாதத்தை வேணால் கொஞ்சோடு அசைச்சிடலாம். மீதி எந்த பாதங்களையும் அவங்க யாருனாலே அட்ஜஸ்ட் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணி வைக்கவே முடியாது. இவங்களும் யாரையும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த 3ஆம் பாதத்தை மட்டும் கவனிச்சா போதும். பூச நட்சத்திரம். பூசம். ஆமா, பூச 1ஆம் பாதத்தை போய் லவ் பண்ண சொல்லவே கூடாது. இவனை சொன்னதுக்கு நம்ம சும்மாவே இருந்திருக்கலாம்னு நினைக்கலாம். ஆமாங்க, ஐயோ அவங்கள்ட்ட லவ் பண்றதையே, அதாவது அதையே ஒரு ட்ராஜடி மாதிரி சொல்லுவானுங்க. இந்த பூச 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க உன்னை லவ் பண்ற பெரிய சாதிச்ச விஷயம் மாதிரி போய் சொல்லுவாங்க. ஆமா, பருத்தி வீரன் கார்த்திக் மாதிரி சொல்லுவாங்க. புரிஞ்சா முத்தலகு காதல் தான் போல. அதனால அவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியர் தான். 2ஆம் பாதத்துல அதே மாதிரி இவன் எத்தனை பேரை லவ் பண்ணாலும் கட்டாயம் ஃபெயிலியர் தான் பூசத்துல. 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு காதலிச்சு தோற்று. பூச நட்சத்திரக்காரர்கள் பாவம் சார். நீங்க சொல்லும் போதே 1ஆம் பாகமும் காலி, 2ஆவதும் காலி. 1ஆம் பாதம் பேசி, அதாவது ஹார்டா பேசி தோப்பாங்க. 2ஆம் பாதம் குழஞ்சு போச்சு, அதாவது கெஞ்சி பேசி தோத்துருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி இது 3ஆம் பாதத்துக்கு அருமையான ஒரு காதல் உண்டு. 4ஆம் பாதம் மேக்ஸிமம் காதலில் இருக்காது. ஆனால் 4ஆம் பாதத்தில் பிறந்த பெண்கள் வந்து எப்படி விரும்புவாங்கன்னு தெரியுங்களா? ஒரு போர் வீரனை தான் விரும்புவாங்க. அப்படின்னா சண்டையில் ஜெயிக்கணும். அப்படின்னா இவன் வந்து நல்ல திடகாத்திரமாக இருக்கணும். கோழையை விரும்பவே மாட்டாங்க. பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்காரங்க மட்டும் கோழையை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அவளுக்கு அந்த பெண்ணுக்கு யாரை பிடிக்கும்னா யாருக்காவது ஒருத்தருக்கு எதிர்த்து நின்று இவன் ஜெயிச்சு காட்டணும். அப்படி தோத்தவனை எவனையுமே அந்த பூச 4ஆம் பாதம் கல்யாணம் பண்ண ஹீரோ தான் பிடிக்கும். ஆமாம், அந்த மாதிரி அமைப்பு. சரி, ஆமாம். அதுக்கடுத்து ஆயில்யம். 1ஆம் பாதத்தையும் 4ஆம் பாதத்தையும் தவிர மீதி 2 பாதமே லவ் மேரேஜ் பண்ணும். அதிகப்படியாக லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள்ல ஆயில்யம் டாப் லிஸ்ட். மேக்சிமம் லவ் மேரேஜ் தான். அதில் வந்து 2ஆம் பாதம் ஈஸியாக லவ் மேரேஜ் ஆயிரும். 3ஆம் பாதம் அது மாதிரி தான். 1ஆம் பாதத்தையும் 4ஆம் பாதத்தையும் லவ் மேரேஜ் பண்ணணும்னா ஒன்று அவன் அறிவாளியாக இருக்கணும். இல்லாட்டி 1ஆம் பாதத்தை கல்யாணம் பண்ண முடியாது, 4ஆம் பாதத்தையும் கல்யாணம் பண்ண முடியாது. அவன் அந்த பெண்ணுக்கு, ஆயில்ய நட்சத்திர பெண்ணுக்கு அவன் வந்து மிகச்சிறந்த அறிவாளியாக தெரிஞ்சால் மட்டும்தான் இவளை ஈர்க்க முடியும். இல்லாட்டி அவங்க செலக்ட் பண்ணுற ஆளே அப்படிதான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒன்று ஆசிரியராக இருக்கணும், இல்லை ஆசிரியர் போல இருக்கணும், இல்லாட்டி நீட்டாக இருக்கணும். ஏன்னாங்க இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை மட்டும் விரும்பணும்னா இவனோட புத்திசாலித்தனத்தை காட்டணும். அந்த மாதிரி காட்டினா மட்டும்தான் ஆயில்ய விரும்பும். 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வந்து நல்ல ஒரு நட்புக்காகவே மனசு பிடிச்சா ஓகே பண்ணிடுவாங்க. ஆக ஆயில்யம் தான் அதிகப்படியாக லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய நட்சத்திரம். ஒரு சிலருக்கு தான் நடக்காது, புரியுதா இல்லைங்களா? ஒரு சிலருக்கு நடக்காது, அவ்வளோதான். மீதி எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஆகுது. மக நட்சத்திரம் நம்ம லவ் பண்ணுறதுக்கு பதில் சாமியாரை போயெல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க. ஐயோ, ஏன் சார் அப்படி? மக நட்சத்திரம், மக நட்சத்திரத்துக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். 3ஆம் பாதம் மட்டும்தான் மக நட்சத்திரத்தில் சக்ஸஸ் ஆகும். மீதி ஆட்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப இன்னும் க்ளோஸாக ரொம்ப விரும்பினாங்க, ஜாதகம் ரொம்ப வீக்காக இருக்குன்னா 2ஆம் பாதத்துக்கு ஓகே ஆகும். 1ஆம் பாதம் 4ஆம் பாதம் கட்டாயம் லவ் மேரேஜ் ஆகவே ஆகாது. ஏன்னா 2ஆம் பாதத்தில் இருக்கிறது ஒரு சிலர் மட்டும் லவ் பண்ணுவாங்க. 3ஆம் பாதம் ஒரு சிலர் பரவாயில்ல. ஆனால் மக நட்சத்திரம் பொதுவாக அத்தனை பேருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும். பூர நட்சத்திரம் நம்ம ஆயில்யம் சொன்னோம் இல்லைங்களா, அது மாதிரி பூரம் தான் டாப் லிஸ்ட்டில் லவ் பண்ணுறது. 2ஆவது அதிகப்படியாக லவ் மேரேஜ் பார்த்தீங்கன்னா பூரம் நீங்கள் கேட்டிங்கன்னாவே லவ் மேரேஜான்னு கேட்கலாம். அந்த மாதிரி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வீக். 1ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்களே பூரம் 1ல் பிறந்தவங்களுக்கு மட்டும் அதிகப்படியாக லவ் சக்ஸஸ் ஆகாது. மீதி 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்
மேக்ஸிமம் லவ் மேரேஜ். அதுலேயும் அந்த 2ஆம் பாதம் இருக்கிறவங்க பூரா 2ஆம் பாதம் ஒன்று தோத்தாலும் கவலைப்பட மாட்டான். அம்மா நீ போயிட்டு வா, எனக்கு அடுத்த ஆள் இருக்குது அப்படின்னுவான். அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் இந்த பூரா 2ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு கவலையப்பட மாட்டாங்க, ரொம்ப வருத்தப்பட மாட்டாங்க. இதில் பூரா 4ஆம் பாதம் தான் விட்டுட்டு போனால் ரொம்ப கவலைப்படுறானா, அதான் ரொம்ப பாசம் வைப்பாங்க 4ஆம் பாதத்துக்காரவங்க. அவங்க யாரையோ இவங்க ஒரு பையனை விரும்புகிறாங்க, அவன் விட்டுட்டு போயிட்டானா அவனுக்காகவே காத்துட்டு இருப்பான். மீராபாய் மாதிரி ஆண்டாள் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஆண்டாள் மாதிரி. ஆமாம், எனக்கு அந்த மாதிரி அமைப்பு உண்டு. அதுக்கடுத்து உத்திரம் 1ஆம் பாதத்தை நீங்கள் லவ்லாம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது பயங்கர அறிவாளி, சாதாரண அறிவாளியே கிடையாது. அதை நீங்கள் ஜெயிக்கணும்னாக்க பல ஜென்மத்தில் நீங்கள் இப்போ படிச்சுட்டு வந்திருக்கணும், உங்களை பயங்கரமாக தயார் பண்ணிட்டு வந்திருக்கணும். முரட்டுத்தனமான அறிவாளி பிள்ளை. ஆமாம், 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. சரிங்க. 4ஆம் பாதத்தை ஜெயிக்கணும்னா பல தலைமுறைகளை புண்ணியம் பண்ணியிருந்தா தான் உத்தர 4ஆம் பாதத்தை நம்ம கல்யாணம் பண்ண முடியும். ஏன்னா அவங்க சீக்கிரத்தில் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் மேக்ஸிமம் உத்திர நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு உத்திர நட்சத்திரத்தை லவ் பண்ணவங்க எல்லாருக்குமே ஃபெயிலியர் தான். ஏன்னா ரொம்ப ரேர் உத்திரத்தை கல்யாணம் பண்ணணும்னா. ஏன்னாங்க கொஞ்சம் நெஞ்சமாக போராட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் போராடினா அவங்கள கல்யாணம் பண்ணலாம். அந்த மாதிரி அமைப்பு. அதில் மேக்சிமம் பெண்களில் ஒரே ஒரு வீக்னஸ் ஒன்று இருக்குது. பெண்கள் உத்திர நட்சத்திரக்கார பெண்கள் யாரையாவது விரும்பினா அவன் கன்ஃபார்மாக இவனை கழட்டி விட்டுருவான். பெண்கள் சக்சஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்? ஏன்னு கேட்டிங்கன்னா இவ பண்ணுற டார்ச்சரில் ஓடிடுவானு. இத்தனை மணிக்கு வரணும், 9 மணிக்கு வர சொன்னேன், நீ 9:05 வந்துட்ட, நாளைக்கு பார்த்துக்கலாம் போன்றுவா. அவள் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப நேர்மையாக இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நம்ம கரெக்டாக இருக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா கழட்டி விட்டுருவா. இப்படி பண்ணுறதுக்கு நான் ஓடியே போயிடுறேம்மான்னு ஓடி போயிடுவாளுங்க. அதனால் உத்திரம் ரொம்ப வீக்னஸ்ஸு. அதிகப்படியாக 2ஆம் பாதம் வேணால் கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் எப்படியா பேசி சமாளிக்க முடியும். அப்புறம் அஸ்தத்துக்கும் பெரிய வெற்றிகள்லாம் கிடையாது. 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் லவ் மேரேஜ் நடக்கும். அஸ்தம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்கள வேணால் கொஞ்சம் விரும்பி திருமணம் பண்ணலாம். மற்றவங்களெல்லாம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் நீங்கள் தலைகள்னாலும் திருமணம் பண்ண முடியாது. சித்திரை வேஸ்ட்டு. நீ கல்யாணம் அதாவது லவ் பண்ணுறதுக்கு பதிலா நீ சும்மாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வீக்னஸ் ஆனது சித்திரை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இப்போ 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்லாம் லவ் பண்ணுவாங்க, ஏன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அதிகமான ஃபெயிலியர் ஆகிறது உத்திரத்துக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி சித்திரைக்கு அதிகப்படியான லவ் ஃபெயிலியர் ஆகிறது அதுதான். அப்புறம் சுவாதிக்கு அதே மாதிரி தான். சுவாதிக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி பெண்கள் விரும்புவாங்க. ஆனால் பசங்களை நீங்கள் பாருங்கள், பசங்கள் நிறைய பேர் சுவாதி பசங்க யாரையுமே விரும்ப மாட்டாங்க. பெண்கள் விரும்புவாங்க, எப்போதும் போல் ஃபெயிலியர் ஆகும். அப்புறம் அம்மா அப்பா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமாம், அதிகப்படியாக ரொம்ப வீக்னஸாக இருக்குதுன்னா ஜாதகத்தில் 2ஆம் இடம் கெட்டு போயிருந்தா தான் சுவாதிக்கலாம் லவ் மேரேஜ் நடக்கும். விசாகம் வேண்டியதே இல்லை, யாருக்குமே காதல் திருமணம் கிடையாது. பஞ்சாயத்தே இல்லை, பிரச்சனை. ஆமாம், லவ் பண்ணேங்க, அவன் சொல்லலான் இருந்தீங்க, அதுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேங்க, அந்த பொண்ணு போய் சொல்லலான் இருந்தீங்க, அவன் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படிதான். இவ்வளவு தான் அவங்களுக்கு பெரிய லிஸ்ட்லாம் கிடையாது. அனுசம் கன்ஃபார்மாக 4 நட்சத்திரம் பாதத்துக்கு லவ் மேரேஜ் உண்டு. லவ் மேரேஜ் தான் உங்களுக்கு. அனுசத்துக்கு மேக்சிமம் ஆயில்யம் பூரா அனுசம் இவங்கெல்லாம் ஹிட் லிஸ்ட். இவங்களுக்கு நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு சிலர் எங்கேயோ தப்பித்தவரை ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் நல்லா இருந்துச்சு அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் லவ் சக்ஸஸ் ஆகாது. அதிகப்படியான லவ் மேரேஜ் அனுசம். கேட்ட நட்சத்திரம் நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓடிடுவாங்க. ஆமாம், கேட்ட விரும்பும், அதை சொல்லவே சொல்லாது. அது சொல்லலாம் நினைக்கும் போது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும், சீக்கிரமாக சொல்லிடணும். ஆமாம், அவங்களுக்கு மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அப்படியே இருந்தாலும் சொன்னாலும் இவங்க பண்ணுற குழப்பத்தில், இந்த கேட்ட நட்சத்திரம் ஆண்களோ பெண்களோ பண்ணுற குழப்பத்தில் அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. மேக்ஸிமம் 4 பாதங்களுக்கும் அதிகப்படியாக லவ் சக்ஸஸ் ஆகிறதே இல்லை, எல்லாருக்குமே ஃபெயிலியர் ஆகிடும். இதில் விசாகம், கேட்ட, உத்திரம், சித்திரை, ஏன்னா மகம், இவங்களெல்லாம் நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க லவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஆமாம், ஒருவேளை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்போயே நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னாங்க அதுக்கு அடுத்து மூலம் ரொம்ப பெருசாக இது பண்ண வேண்டியதில்லை. 3ஆம் பாதத்துக்கு மட்டும் அவங்களுக்கு லவ் மேரேஜ் உண்டு. ஏன்னாங்க 4ஆம் பாதம் அவங்க அப்பா அம்மா சொல்கிறத தான் கல்யாணம் பண்ணணும். ஆமாம், அதே மாதிரி 1ஆம் பாதம் இவனுக்கே பெரிய சக்ஸஸ் பிடிக்காது, ஹாய் ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கலாம், அந்த லவ்வெல்லாம் வேணாம் அப்படின்றான். 2ஆம் பாதம் ஓகே யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும். 3ஆம் பாதம் விரும்பும். 4ஆம் பாதம் அம்மா அப்பா சொல்கிறது தான் கல்யாணம் பண்ணுவாங்க. பூராட நட்சத்திரம் அதே மாதிரி அதிகப்படியாக லவ் சக்ஸஸே ஆகாது. ரொம்ப பூராடத்துக்கு அதிகப்படியாக கல்யாணம் நடந்துச்சுன்னா 3ஆம் பாதத்துக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். 2ஆம் பாதம் அதிகமாக தோல்வி அடைஞ்சது, காதல் தோல்வி அடைஞ்சதே 2ஆம் பாதம் தான். பூராடத்தில் 2ஆம் பாதம் தான் அதிகப்படியான காதல் தோல்வியில் இருக்கும். 1ஆம் பாதம் விரும்பாது. 4ஆம் பாதத்தை வேணால் ஏதேனும் ஒரு சம்பவத்தால் வீழ்த்தலாம்.
பூராட நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டில் தான் அவங்கள விரும்புவாங்க. அப்படி நடந்தால் தான் அவங்களுக்கு இது பெரிய அப்படியே பறவைகளாக அப்படியே கனவுலையெல்லாம் இது பண்ண மாதிரி அப்படியெல்லாம் அவங்களுக்கு லவ் கிடையாது. ஓகே. அப்புறம் உத்திராடம், நீங்கள் 27 நட்சத்திரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உத்திராட நட்சத்திரம் லவ் பண்ணும். நல்லா கவனித்து பாருங்கள், எல்லாருமே பாருங்கள், இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்கெல்லாம் உத்திராடம் நிறைய சின்சியராக லவ் பண்ணும். 4-5 வருஷம் கழித்து அப்புறம் தான் அவன் என் லவ்வரு, என் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லும். அது வரையும் அது ஃப்ரெண்டுன்னே அறிமுகம் பண்ணி வச்சிருக்கு. ரைட்டுங்களா? 4 வருஷம் வெளியே சொல்லவே மாட்டாங்க, அவ்வளவு ரகசியமா பொத்தி வச்சுப்பாங்க. இருங்க, முழுசா கேளுங்க, வெளியில எப்படி சொல்ல மாட்டாங்கன்னு பாருங்க. 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சுட்டு அந்த இவன் கூட வரவன்ல ஃப்ரெண்டு, அவனை தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அம்மா கிட்ட. அம்மாவுக்கு ஏற்கனவே அந்த பையனை பிடிக்கும். மேக்ஸிமம் உத்திராடம் லவ் பண்ணுற பிள்ளை, அதாவது உத்திராடத்தினுடைய பிள்ளைகளோட அம்மாவுக்கு இந்த பொண்ணு லவ் பண்ணுற பசங்களை பிடிக்கும். இந்த பையன் என்ன பாடுபட போகிறானோ அப்படின்றது அப்புறம் தான் தெரியும். அதனால அம்மாவுக்கு மட்டும் பிடிக்கும். இப்போ அம்மா கிட்ட சொன்னாங்க இல்லையா, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஓகே வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் அந்த பையன்கிட்ட போய் சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், இத்தனை நாள் நான் ஃப்ரெண்டால நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ இப்போ போய் திடீர்னு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறிய, சொல்லவும் முடியாது, சரி மண்டையாட்டுதான். இப்படி நாட்கள் ஓடும். கடைசியில் 100% ஃபெயிலியர் ஆகும். இப்படி நிறையா இருக்குது. நம்ம கதையை சுருக்கமாக நம்ம 27 முடிச்சிட்டோம். ஆமா, ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு, நிறைய ரகசியங்கள் இருக்கு. அப்ப லவ் சக்சஸ் ஆகாம போறதுக்கு இதுவும் ஒரு காரணம். உத்திராடத்துக்கு லவ் கிடையவே கிடையாது. அதாவது லவ் சக்சஸ் கிடையாது, லவ் உண்டு. அதே மாதிரி பசங்க லவ் பண்ண மாட்டாங்க. உத்திராடத்தில் இருக்க பிள்ளைங்க தான் லவ் பண்ணுவாங்க, பசங்க யாருமே லவ் பண்ண மாட்டாங்க. இவங்க என்னன்னாக்கா தனக்கு ஒரு அடிமை வேணும்னு லவ் பண்ணுறது, புரியுதா இல்லையா? தனக்கு ஒரு நண்பன் வேணும், தனக்கு கீழ்ப்படுகிற மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணும்போது அது ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதாட்டிக்கும் அப்படியே இருக்கும். உத்திரத்துக்கு உத்திராடத்துக்கு இதுதான். இன்னும் சொல்லப்போனால் அவிட்டத்துக்கு இந்த லிஸ்ட்டில் சேர்க்குறான். உத்திரம், அவிட்டம், உத்திராடம் என்னங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி கேட்டகரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கான ஒரு அடிமை தேவை, அல்லது தனக்கான நண்பன் ஒருத்தன் தேவை, அல்லது தனக்கு மனம் விட்டு பேசுகிறதுக்கு ஒருத்தன் தேவை அப்படின்னு பழகும்போது அவன் நல்லவனாகவே இருப்பான். அந்த கேட்டகரியில் இருக்கிறதுக்கு நல்லவனாக இருப்பான். ஆனால் இவன் லவ் பண்ணதுக்கு பின்னாடி அவனால் தூங்கவே முடியாது. ஐயோ இவன் சொல்லிட்டான், விட்டுட்டும் போக முடியாது, போனாலும் அடிப்பான், கூட வச்சிருந்தாலும் அடிப்பான், என்ன பண்ணாலும் அப்படின்னு 1 வருஷம் ஓடும். 1 வருஷம் கழிச்சு அப்புறமா விலை முடிவுனே, இவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசாமல் இருந்தலாம், நீங்களே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும். அப்புறம் திருமணம் இருக்குது. திருமணத்துக்காரங்க ரொம்ப சாஃப்ட், ரொம்ப நல்லவங்க. அவங்களெல்லாம் யாராவது லவ் பண்ணாங்கன்னா பெரிய குடிப்பின வரும். ஆனால் நிறைய யோசனை பண்ணி தான் அவங்க செய்வாங்க. அவங்க விரும்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி குணம், நல்ல பெஸ்ட்டு குணம் வந்து திருமணத்துக்கு உண்டு. மேக்ஸிமம் வந்து 3ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் லவ் மேரேஜ் இருக்குது. 2ஆம் பாதம் ஒரு சிலருனுடைய ஈர்ப்புனால லவ் பண்ணாதான், ரொம்ப பிடிச்சி ஏதோ ஒரு விஷயத்தினால பிடிச்சி லவ் பண்ணாதான். 1ஆம் பாதம் 4ஆம் பாதம் லவ் மேரேஜ் கிடையாது. அப்புறம் அவிட்டத்தை நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, அவிட்டத்துக்கு மேக்ஸிமம் உத்திராடத்துக்கு சொன்ன ரிசல்ட்டே இது அவிட்டத்துக்கு. ஆனால் அவிட்டத்துக்கு லவ் மேரேஜ் கிடையாது. சதயம் நிறைய பேர் வந்து விரும்புவாங்க, ஆனால் அது வந்து பெருசாக ரொம்ப யோசனை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப டீப்பாக போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணுறதுக்குள்ளே வெளியில் வந்துடுறவங்க இருக்காங்க. அதில் வந்து 2ஆம் பாதத்துக்காரங்களுக்கு மட்டும் ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். அதுக்கு அடுத்து பூரட்டாதி, யாருக்குமே லவ் சக்ஸஸ் ஆகாது. பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு அதிகப்படியான பேர் இவங்கள தான் லவ் பண்ணுவாங்க. ஒரு பையன் பூரட்டாதியில் இருக்கான்னா குறைஞ்சது 20 பேர் 30 பிள்ளைகளாக அவனுக்கு லவ் அப்ரோச் பண்ணும். அவிட்டத்துக்கு அதே மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. அவிட்ட நசரம் இருக்கு பாருங்க, அந்த பசங்களை மற்ற பிள்ளைகள்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க. இவன் வேற வழியே இல்லாமல் ஏற்றுக்கிட்டான ஒழிஞ்சு அவன் லவ் மேரேஜ் பண்ண மாட்டான். ரொம்ப ஆசைப்பட்டுட்டா, வேற வழி இல்லை, யாரையோ ஒருத்தரை கல்யாணம் பண்ண போகிறான், அதுக்கு இவளுக்கே வாழ்க்கை கொடுப்போமே அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான். அதே மாதிரி தான் பூரட்டாதி. அதில் வந்து 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இருக்குது. 4ஆம் பாதத்தை வந்து நீங்கள் லவ் மேரேஜ் பண்ண முடியாது. 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தை கூட நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். ஆனாலும் வந்து அது வந்து பெரிய சக்ஸஸ்லாம் இருக்காது. பூரட்டாதியே முடிஞ்ச வரைக்கும் லவ் ஃபெயிலியர் தான். அவங்க லவ் ஃபெயிலியர் இல்லை, இவங்க லவ் ஓகேவே பண்ண மாட்டாங்க. ஆமாம், அதில் 4ஆம் பாதத்தை நீங்கள் லவ் பண்ணிட்டீங்கன்னா லட்சுமி கடாட்சம்னு சொல்லலாம். அதை மட்டும் சக்ஸஸ் பண்ணிட்டா பெரிய யோகம். அதனால் இவங்களுக்கு நார்மலாக லவ் மேரேஜ் கிடையாது. உத்திரட்டாதி வாய்ப்பு உண்டு. உத்திரட்டாதிக்கு ஒரு 50-50 ஏன்னாங்க, 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4 பாதங்கள் இருக்குது. 4 பாதத்தில் அவங்க ஜாதம் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுனாவோ அல்லது 2ஆம் பாதம் கெட்டிருந்தாவோ இவங்க 4 பாதத்தில் எந்த பாதத்தை பண்ணாலும் ஓகே ஆயிரும். ரேவதி வந்து மேக்ஸிமம் வந்து 2ஆம் பாதத்துக்கு மட்டும் அதிகமாக லவ் மேரேஜ் உண்டு. ரேவதியில் 2ஆம் பாதம் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணுறாங்க. 3ஆம் பாதம் ஓரளவுக்கு லவ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணு, இந்த 1ஆம் பாதத்தையும் 4ஆம் பாதத்தையும் லவ் பண்ணுறான்ல, நான் சும்மாவே கல்யாணம் பண்ணாமல் கூட இருந்துக்கிறேன், நீ போயிட்டு வாமான்னு இருக்கான். இந்த மாதிரி அந்த அமைப்பெல்லாம் ரேவதிக்கு இருக்குது. இப்படி 27 நஸ்திரங்கள் இருக்குது. 27 நஸ்திரங்களுக்கு இதுதான் லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நட்சத்திரங்கள் எப்படி இருந்தாலும் கூட இந்த அமைப்பை வந்து உறுதி பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்று இருந்துச்சுன்னா 100% லவ் மேரேஜ் பெற்றாகும்.
இப்போ நம்ம சொன்ன நட்சத்திர பாதங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்றிருக்கணும், அல்லது இந்த அதிபதி வாங்கின நட்சத்திரம் நீசம் பெற்றிருந்தாக்க அவங்களுக்கு 100% லவ் மேரேஜ் உண்டு. அல்லது 7ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்றிருந்தாலும் 7ஆம் இடத்து அதிபதி வாங்கின நட்சத்திரநாதன் நீசம் பெற்றிருந்தாலும் இப்போ நம்ம சொன்னதுக்கு மேலேயே லவ் மேரேஜ் நடக்க வாய்ப்பு உண்டு. சிறப்புயா. ஸோ 27 நட்சத்திரக்காரர்களும் காதலிக்கலாமா, காதலிக்க கூடாதா, என்ன மாதிரி யார் யாருக்கு காதல் சக்ஸஸ் ஆகும், யாரு காதலிக்கவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.